துண்டறிக்கையில் 3 சிறுவர்களின் படம் பொறிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு இஸ்லாமிய சிறுவன், ஒரு இந்து சிறுவன், ஒரு கிறித்தவ சிறுவன், குழந்தைகள், மழலைகள். அவர்கள் ஒருவருக்கொருவர் தோள்களில் கைகளை போட்டவாறு மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கிற ஒரு படம். இந்த ஒற்றுமைதான் தமுமுக விரும்புகிற ஒற்றுமை, மனிதநேய மக்கள் கட்சி விரும்புகிற ஒற்றுமை, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் விரும்புகிற ஒற்றுமை. இதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. சமூக ஒற்றுமையை வலியுறுத்துகிற, உண்மையாக உளப்பூர்வமாக விரும்புகிற இஸ்லாமிய சமூகத்தின் மீது அரசியல் ஆதாயத்திற்காக சிலர், எல்லோரும் என்று நாம் சொல்லிவிட முடியாது, அரசியல் ஆதாயத்திற்காக சிலர், குறிப்பாக இங்கே பேசிய பலரும் சுட்டிக்காட்டினார்கள், பாரதிய ஜனதா கட்சியும் RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளும் இஸ்லாமிய சமூகத்திற்கு, கிறிஸ்தவ சமூகத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியலை தொடர்ந்து விதைத்து வருகிறது, பரப்பி வருகிறது, வளர்த்து வருகிறது. அதன் மூலம் அவர்கள் சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக இருக்கிற இந்து சமூகத்தின் வாக்குகளை பெற்றுவிட முடியும் என்பதுதான் அவர்களின் அரசியல் கணக்கு. நன்மைகளை சொல்லி, சாதனைகளை சொல்லி, தங்களின் கொள்கை கோட்பாடுகளை சொல்லி, தாங்கள் சாதிக்கவிருக்கிற செயல் திட்டங்களை சொல்லி இந்து சமூகத்தின் வாக்குகளை அவர்களால் பெற முடியாது என்பதால் இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக, கிறிஸ்தவ சமூகத்திற்கு எதிராக ஒரு அபாண்டமான பழியை சுமத்தி அதன் மூலம் வெறுப்பை பரப்புவதன் வழியில் இந்து சமூகத்தை, பெரும்பான்மையாக இருக்கிற இந்து சமூகத்தை ஒருங்கிணைத்து வாக்குகளை பெற்றுவிட முடியும் என்கிற உத்தி, அரசியல் உத்தி பாரதிய ஜனதா கட்சியின் உத்தியாகும், RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளின் உத்தியாகும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணின் பூர்வீக குடிகள். யாரும் அராபிய நாடுகளில் இருந்து வந்து குடியேறிய வந்தேரிகள் இல்லை. இவர்கள் எப்படி இஸ்லாமியர்களானார்கள்? கிறிஸ்தவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள். யாரும் இங்கிலாந்தில் இருந்தோ ஐரோப்பிய நாடுகளில் இருந்தோ வந்து குடியேறியவர்கள் இல்லை, வந்தேரிகள் இல்லை. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மட்டுமல்ல, சீக்கியர்கள் யார், பௌத்தர்கள் யார், சமணர்கள் யார், இவர்கள் அனைவருமே ஒரு காலத்தில் இந்துக்களாக இருந்தவர்கள்தான். இந்துக்களாக இருந்தவர்கள் ஏன் இஸ்லாமியர்களானார்கள்? இதை மோடியின் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் RSS இயக்கத்தை சார்ந்தவர்களும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இந்துக்களாக இருந்தவர்கள் ஏன் கிறிஸ்தவர்களானார்கள்? இந்துக்களாக இருந்தவர்கள் ஏன் சீக்கியர்களானார்கள்? இந்துக்களாக இருந்தவர்கள் ஏன் பௌத்தர்களானார்கள்? 1956ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 14ஆம் நாள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் ஒரே நாளில் 10 லட்சம் பேர் பௌத்தத்தை தழுவினார்கள். அவர்கள் யாரும் இஸ்லாத்திலிருந்து பௌத்தத்திற்கு வரவில்லை, கிறிஸ்தவத்திலிருந்து பௌத்தத்திற்கு வரவில்லை, சீக்கியத்திலிருந்து பௌத்தத்திற்கு வரவில்லை, எந்த மதத்தையும் சாராமல் இருந்துவிட்டு பௌத்தத்திற்கு வரவில்லை. ஒரு காலத்தில் இந்துக்களாக இருந்தவர்கள்தான் புரட்சியாளர் அம்பேத்கரின் அழைப்பை ஏற்று ஒரே நாளில் 10 லட்சம் பேர் பௌத்தர்களாக மாறினார்கள். ஏன் எண்ணி பார்க்க வேண்டும். உலகில் வேறு எந்த மதத்திலும் இல்லாத ஒன்று பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற கோட்பாடு. உலகில் வேறு எந்த மதத்திலும் இல்லாத ஒன்று
தொட்டால் தீட்டு, கண்டால் தீட்டு, நெருங்கினால் தீட்டு என்கிற கோட்பாடு. உலகில் வேறு எந்த மதத்திலும் இல்லாத ஒரு நிலைப்பாடு, கோட்பாடு. பசுக்கரியை, மாட்டுக்கரியை தின்னக்கூடாது. உலகில் வேறு எந்த மாநிலத்திலும் எந்த மதத்திலும் இல்லாத ஒரு கோட்பாடு. மனிதரில் உயர்வு தாழ்வு கற்பித்தவர்கள் வெவ்வேறு இடங்களில் வாழிடங்களில் வாழ வேண்டும், வெவ்வேறு சுடுகாடுகளில் அல்லது இடுகாடுகளில் புதைக்க வேண்டும் என்கிற நிலை. இவை அனைத்தும் உலகத்தில், இந்தியாவில் இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்கிறது. இந்த வேறுபாடு, இந்த உயர்வு தாழ்வு, சகோதரத்துவம் இல்லாத ஒரு மதம், சமத்துவத்தை ஏற்காத ஒரு மதம், சுதந்திரத்தை அனுமதிக்காத ஒரு மதம். இந்த மதத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பது அல்ல நோக்கம். ஏன் இவர்கள் இஸ்லாமியர்கள் ஆனார்கள் என்பதற்கு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது என்ன இவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள்? இஸ்லாமியர்கள் கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்கிறார்கள், அப்படி மதமாறுவதற்கு தூண்டுகிறார்கள் என்று அபாண்டமான பழியை சுமத்துகிறார்கள். உண்மை அதுவா என்றால் இல்லை. இதற்காகவே நான் என்னுடைய PhD ஆராய்ச்சிக்காக நெல்லை மாவட்டத்தில் தென்காசி அருகே 1983 மீனாட்சிபுரத்திலே ஒரு கிராமத்தில் 1000 குடும்பங்கள் மதம் மாறியது எந்த அடிப்படையில் என்பதை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டேன். யாரும் கட்டாயப்படுத்தி அவர்களை மதமாற்றம் செய்யவில்லை, ஆசை காட்டி மதமாற்றம் செய்யவில்லை, அயல்நாட்டின் பொருள்களை காட்டி, பணத்தை காட்டி மதமாற்றம் செய்யவில்லை. இந்த சமூகத்தில் எனக்கு சாதியின் பெயரால் இழிவு இருக்கிறது, மரியாதை இல்லை. 90 வயது மூத்தவனையும் 10 வயது சிறுவன் பெயரை சொல்லி ஒருமையில் அழைக்கிறான். எனக்கு தனி வாழிடம், எனக்கு தனி சுடுகாடு, எனக்கு உரிய மரியாதை இல்லை. எனவே எங்கே எனக்கு மரியாதை கிடைக்கிறதோ அங்கே நான் போக வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அதனால் இஸ்லாத்தை தழுவினேன் என்று இஸ்லாத்தை தழுவிய ஒவ்வொருவரும் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். 30 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த இந்த மதமாற்றம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நாம் ஆய்வு செய்து பார்க்கிற போது, 30 ஆண்டுகளுக்கு முன்பு பெயரை சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு தலித் இன்றைக்கு வாங்க பாய், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அழைக்கப்படுகிறான். 30 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் பெயரை சொல்லி அழைத்தார்கள், அவனை இழிவாக நடத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு அவனுக்கு இந்த சமூகம் மரியாதை தருகிறது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் பொது இடங்களிலே வீடு கட்ட முடியாது, வீடு வாங்க முடியாது, கடை வைக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு அந்த பகுதியில் இஸ்லாமியர்களாக மாறிய தோழர்கள் இன்றைக்கு பொது இடங்களில் மிகப்பெரிய வணிக வளாகங்களை கட்டிக்கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள், நிம்மதியாக வாழ்கிறார்கள். ஆகவே சாதி ஒழிகிறது இஸ்லாத்தை தழுவுவதால், தீண்டாமை ஒழிகிறது இஸ்லாத்தை தழுவுவதால், சகோதரத்துவம் கிடைக்கிறது இஸ்லாத்தை தழுவுவதால், சமத்துவம் கிடைக்கிறது இஸ்லாத்தை ஏற்பதால். இது நாம் நம் கண் முன்னாலேயே காணுகிற ஒரு சான்றாக, சாட்சியாக தென்காசி அருகே அந்த கிராமத்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 200 ஆண்டுகளுக்கு முன்பு, 300 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இன்றைக்கு இந்த மண்ணில் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம். யாரும் அரபு நாடுகளில் இருந்து வந்து இங்கே குடியேறிவிடவில்லை. ஆகவே இஸ்லாமியர்களாக, கிறிஸ்தவர்களாக இவர்கள் மாறுவதற்கு எது காரணம் என்றால்
இந்து மதம்தான் காரணம். அந்த மதத்தை கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கிற சாதியவாதிகளும் மதவாதிகளும் தான் காரணம். ஒரு மனிதனை சக மனிதனை பார்க்கிற போது ஒரு இஸ்லாமியர் அவனை சகோதரனாக கருதி மார்போடு மார்பாக கட்டித் தழுவுவதை நாம் பார்க்கிறோம். சகோதரத்துவம் இருக்கிறது. ஆனால் இந்து மதம் நீ என்ன சாதி என்று கேட்டு அதற்கேற்ப அவனுக்குரிய மரியாதையை தருகிற மதமாக, அந்த கோட்பாட்டை கொண்டிருக்கிற மதமாக, அதை கற்பிக்கிற பரப்புகிற மதமாக இருக்கிறது. மசூதியிலே பெரியவன் சிறியவன் என்று வேறுபாடு கிடையாது. பணக்காரன் ஏழை என்கிற வேறுபாடு கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற வேறுபாடு கிடையாது. முன்னாலே போகிறவன் முன்வரிசையில் அமரலாம், பின்னாலே வருகிறவன் பின்வரிசையில் தான் அமர முடியும். அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும், அரசியலில் செல்வாக்கு படைத்தவனாக இருந்தாலும், மிகப்பெரிய தொழில் அதிபராக இருந்தாலும், பாரம்பரியம் உள்ளவனாக இருந்தாலும், மசூதியில் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. ஆனால் கோவிலிலே என்னை நுழையவே கூடாது என்று தடுக்கிற போது நான் எப்படி அந்த கோவிலுக்குள் வர முடியும்? நான் எப்படி அந்த மதத்திலே தொடர முடியும்? இதுதான் காரணம். யாரும் மத மாற்றத்தை கட்டாயப்படுத்தவில்லை. இயேசுப்பாவை நான் ஏற்றுக்கொள்வதால் என் துன்பங்கள் விலகுகின்றன என்று அவன் நம்புகிறான். சிவபெருமானோ திருப்பதி ஏழுமலையானோ என் குடிசைகளை கொளுத்துகிற நேரத்தில் வந்து காப்பாற்றவில்லை. நான் ஒரு கிறிஸ்தவனாக மாறினால் என் குடிசைகளை சாதி வெறியர்கள் கொளுத்துவதில்லை. நான் தேவாலயத்திற்கு போகிற போது என்னை யாரும் உள்ளே நுழைய வேண்டாம் என்று தடுப்பதில்லை. எனவே அங்கே எனக்கு ஒரு சமத்துவம் இருக்கிறது, சகோதரத்துவம் இருக்கிறது. சாதி இன்னும் ஒட்டிக்கொண்டு இருக்கிறது என்றாலும் கூட இந்து மதத்திலே இருக்கிற இழிவு, அந்த ஒடுக்குமுறை, அந்த சுரண்டல், அந்த ஆதிக்கம் இல்லை என்பதால் தான் கிறிஸ்தவத்தை தழுவுகிறான்.